வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. வடக்கு மாகாணத்தின் தேவைப்பாடுகள் அவசரமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வடக்கு மாகாணத்திலிருந்து யுத்தத்துக்கு முன்னர் பெருமளவு மரக்கறிகள் மற்றும் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன எனவும் யுத்தத்தின் பின்னர் அவ்வாறான செயற்பாடுகள் முழுமையாக நடைபெறவில்லை எனவும் ஆளுநர் இதன்போது சுட்டிக்காட்டினார். சீமெந்து தொழிற்சாலை, அச்சுவேலி, கைத்தொழிற்பேட்டை, ஆணையிரவு, உப்பளம், பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என பல தொழிற்சாலைகள் இயங்கினாலும் யுத்தத்தின் பின்னர் அவை இயங்காமையால் வடக்கில் வேலையின்மை பாரிய பிரச்சினையாக உள்ளதாகவும் இதன்போது குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சவால்கள் தொடர்பிலும் வடமாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பிலும் உலக வங்கி பிரதிநிதிகள் இதன்போது கேட்டறிந்து கொண்டனர். சுற்றுலாத்துறைசார் முதலீட்டுக்கு பலர் தயாராக உள்ள போதும் வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் உலக வங்கி பிரதிநிதிகளுக்கு இதன்போது எடுத்துரைக்கப்பட்டது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் குடிநீர் மிக பிரதான பிரச்சினையாக இருப்பதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாணத்தின் அரசியல் நிலைமைகள், ஜனாதிபதியின் யாழ்ப்பாணத்துக்கான பயணம் தொடர்பிலும் உலக வங்கியினர் கேட்டறிந்து கொண்டனர்.